ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தர்பூசணிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. தர்பூசணிக்காயை கட் பண்ணி அந்த ரெட்டு பகுதியெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்க வேண்டியது தான். சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கின்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கொட்டை வேணும்னாக்கா கொட்டை முதல்ல எடுக்கலாம். இப்போ எப்படி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது தர்பூசணிக்காய் ஜூஸ், வாட்டர் மிலன் ஜூஸ். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். வெயிலுக்கு ரொம்ப நல்லது.